பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தன் வாழ்க்கையிலே கற்றதிலும் கற்றுக்கொண்டதிலும் நிறைவை காணும்படியாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். இருப்பினும் என்னை கிறிஸ்து பலப்படுத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறது நாம் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு தேவனுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விரும்புகிற, சாதிக்கிற, எண்ணுகிற காரியங்களை செய்து முடிப்பதற்கு நம்முடைய பலன் ஒரு காலம் உதவாது என்கிறதை அறிந்து அப்போஸ்தலனைப் போல தேவ பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனைப் போல் பலவீனப்படும் போது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தர் அவர் கொடுத்த வார்த்தை, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி, எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தை கொண்டு வாழ முயற்சிப்போம் என்று சொன்னால் தோல்வியை காண்போம். தேவ பலத்தை சார்ந்து கொள்வோம், வெற்றியை காண்போம். கர்த்தர் மேலே மகிமைப்படுவாராக. ஆமென்.